அம்மாவங்க அம்மாவங்க ஐயாவங்க அக்காவங்க தாத்தாவங்க தம்பிவங்க. ஸோ ஏன்டா இருட்டில் கோவிட் கிடக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்கம் பேக் டு காபி நிஞ்சா கேமர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 5 கேம்ல தான் எனக்கு பார்க்க போகிறோம். இந்த கேம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்போம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு பண்ணி விட்டுட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும் இல்லையா, போர்டாக அடிக்கும். அதனால் தயவு செஞ்சு பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்களாம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற கேம் பிளேஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்காதவங்களும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு இந்த கேம்லேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாருமே பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அவ்வளோ பேர் யாரும் பண்ணி தரவே மாட்டீங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பெருசாக ஒரு 10,000 கடன் கொடுங்க, 5,000 கடன் கொடுத்து நான் கேட்டேன். ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தானுங்க பண்ண சொல்லி கேட்குறேன். அதே எங்க பண்ண மாட்டேங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு உங்கள்கிட்ட சாதாரணமாக லைக் பண்ணுங்கன்னா சொன்னால் வேலைக்கு ஆகாது. அப்படின்றனால நான் வந்துட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பலாம் கிடையாது, நமக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபரே 40 நம்ம தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நம்ம வியூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணிங்கன்னா இதோட அடுத்த பார்ட் எடிஷன் வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அதனால் அந்த 100 சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கான ஒரு ரீச்சிங் பாயிண்ட்டாக அதை பண்ணி விட்டுருக்கு மக்களே, தயவு செஞ்சு. சரிங்களா? பண்ணி விட்டிங்கனாலும் நான் அப்லோட் பண்ணுவேன், பண்ணி விடாட்டி அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் என் ஃபேன்ஸ் தான் எனக்கு முக்கியம். சரிங்களா? தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணி விட்டு பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஐயோ 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 ஐயோ, என்னங்க இது எப்படி? நானும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் ஒரு ஸ்டாக்கு பேய்தனமான ஸ்டாக்கு. இங்கே பாருங்க, செம்ம ஸ்டாக்கு. நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ ஸ்டாக் கூடி போயிடுச்சு. ஐயோ எங்கே இதை வைக்கிறது? சரி எங்கேயா ஒரு பக்கம் வைப்போம். இப்போதைக்கு என்ன செம்ம ஸ்டாக் வந்துட்டு கூடிடுச்சுங்க மக்களே. நான் பாடுற கஷ்டத்தை பார்த்துமா என்ன நீங்கள் லைக் ஷேர் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க? பண்ணி விட்டு பாருங்க, தயவு செஞ்சு பண்ணி விட்டு பாருங்க. இடையில வேற நமக்கு பல பிரச்சனைகள் பல சோதனைகள் கடந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு பண்ணி விட்டு பாருங்க மக்களே, பண்ணி விட்டு பாருங்க. இல்லைன்னா நீங்க மனசாட்சியே இல்லாதவங்க, அழுக வைக்காதீங்க. தயவு செஞ்சு பண்ணி விட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு அப்படியே கேஷுவலாக கேம்ல ஆடிட்டு இருப்போம். இன்னும் இத்தாலியிலேருந்து இத்தாலி இம்போர்ட் பண்ணி கொண்டாந்தானுங்களா? ஃபுல்லாக இத்தாலின்னே போட்டிருக்கு. ஏய் நான் தமிழன்றா, போங்கடா கண்ட்ரி நான்சென்ஸ். ஓகே, அடுத்து வந்துட்டு இது இங்கே வச்சுருவோம். கானே சுகர். ஓகே சுகரா? நான் கூட ஏதோ டிட்டர்ஜென்ட் பவுடர்னு நினச்சேன். அப்படிதாங்க இருக்கேன் பாருங்களேன். சுகர் மாதிரி எங்கே தெரியுது? அதை பார்த்தா என்னடா பேசுறீங்க? சுகருன்றீங்க, அதை பார்த்து என்னென்ன ஏமாத்து பார்க்குறீங்களா? இழிச்ச வாங்கி நினச்சிங்களா? எவ்வளோ பெரிய என்ன மாவு பாக்கெட்டா? இது எங்கே வைக்கணும்? அங்கேயா பிளேஸ்? அப்போ இங்கே தான் வைக்கணும் போலங்க. ஓகே இது ப்ரெட்டா? சூப்பர். ஸோ இது நம்ம வாங்கியிருக்கோமா? ஒரு 2 rupees வச்சுக்கலாம். ஓகே 2 rupees வச்சாச்சு. அண்டு ஸோ இப்போ இந்த ஆயிலே வந்துட்டு வைக்கணுமா? நம்மள்ட்ட ஸ்டாக்ல இந்த காஃபி பவுடர் நம்ம இன்னும் வைக்கவே இல்லைல்ல. ஏங்க நமக்கு இன்னும் ஸ்டாக் வைக்கிறதுக்கு நிறையா தேவைப்படுதுங்க. பாருங்களேன், இந்த முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜில் தானே வைப்பாங்க. ஆமாம், முட்டை அது பாலான்னு தெரியல. ப்ராஃபிட் ஓகே ப்ராஃபிட் வர மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரூட்ஸுக்கு இப்போ நம்மள்ட்ட பஞ்சமே இல்லையோ? ஏன்னா நிறைய ஃப்ரூட் வந்திருக்கு, நானும் பார்த்துட்டே இருக்கேன். டே பாயா, அட என்னடா கண்ட்ரி புலவ். சரி மேலவை. ஆனால் ஆரஞ்சு மட்டும்தான் வந்திருக்க மாதிரி தெரியுது ஃப்ரூட்டில். வேறு எதுவும் வரலையா? நான் ஃப்ரூட்டில் டே நான் என்ன ஏமாத்துறீங்களா? ஏங்க நான் ஆப்பிள் சமம் ப்ளஸ் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே வந்துட்டு சமமாக தாங்க ஆர்டர். இங்கே ஒரு ஆப்பிள் இருக்கு. ஓகே ஆனால் ஆரஞ்சு 3 இது இருக்குது, ஆப்பிள் 1 தான் வந்துருந்துச்சு, 2 தான் வந்திருக்கு. என்ன டே ஏமாத்துறீங்களா? இருங்க நவுத்தி விட்டு பார்க்கலாம். நவுத்தி விட்டு பார்த்தாலும் கிடைக்கலங்க. இங்கே ஒன்று இருக்குங்க. பாவீங்களா? ஸோ இதை இங்கே பிளேஸ் பண்ணிடுவோம், வேறு வழி இல்லை. நம்ம இன்னொரு இது வாங்கி தாங்க ஆகணும். கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் ஆகணும். ஓகே, இங்கே இது வந்துட்டு வச்சுக்குவோம்.
இன்னைக்கு வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவு செம்ம ப்ராஃபிட் பண்ணி கடையை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் மக்களே. சரிங்களா? ட்ரை பண்ணுவோன்ற வார்த்தையை நம்ம அகராதியிலே கிடையாது, அதனால பெருசே பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? ஐயோ இது வைக்கிறது வேற ரொம்ப மண்டக்காயுது. ஸோ மாவு பாக்கெட்டா இது, சாரி பிரெட். எங்க நம்ம ஊர் மாவு பாக்கெட் மாதிரியே இருக்குங்க. நான் என்னங்க பண்ணுறது அதை? ஸோ என்னடா மாவு பாக்கெட்டுன்னு சொல்கிறான் பைத்தியரப்ப அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது இங்கே வைக்கிறதா? இல்லை இது கண்டிப்பாக ப்ரெட்டு தானே அது. ப்ரெட்டு ஓகே, ப்ரெட்டு வெளியில் தான் வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எதாவது வந்துச்சுன்னா வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டே அட ஏன்டா கண்ட்ரி ஃபிலோ டே. ஓகே மக்களே, ஸோ நம்ம சேனல் போய் சேர்ந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீப்பெல்லாம் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. சரிங்களா? சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு பாருங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் ஷேரும் கூட சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, அப்படியே நீடூடி வாழ்க அப்படின்னு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் அப்புறம் பாருங்கள் பஞ்சத்தில் அடிபட்டுருவீங்க. ஏங்க இதெல்லாம் நமக்கு சொல்லுங்கள் தேவையா இதெல்லாம்? அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாம் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ ப்ளேஸ் இல்லைங்க இவ்வளோ இல்லைங்க, நான் இவ்வளோ ஆர்டர் போட்டேன். ஏங்க நான் எடுத்து வச்சுட்டே இருக்கேங்க, நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா எவ்வளோ எடுத்து வச்சுட்டேன் இது வரைக்கும். பட் வந்துட்டே தான் இருக்குது, இப்போ வரைக்கும் வந்துட்டே தான் இருக்குது. எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு மேலே தான் எங்கே வைக்கணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இடத்துல நம்ம ஸ்டாக் தான் ஃபுல்லாக இருக்குது. ரோட்டில் வேற என்னோட ஸ்டாக் கொஞ்சம் இருக்குடா. வண்டிக்கார அவனை வந்து எழுதி போயிடா, இங்கே பெரியாயிருவேன். என்னடா இப்படி டே அட கண்ட்ரி ப்ளோ. ஸோ டே வெயிடா, ஏன்டா நீ வேற வாதிக்கிற. ஓகே 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 ரோட்டில் ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, இதே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ டே என்னடா கொட்டிடுச்சு. அட இதே கசகசன்லாம் போட்டு வச்சுருந்தா செட் ஆகாதுடா. சரி விடுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் வைப்போம் ஸ்டாக்கை. பிளேஸ் இட் அண்டு விழுந்ததையும் எடுத்துகிட்டு அங்கே வச்சிடலாமா? ஓகே. அண்டு இப்போ நம்ம கடைக்கு கஸ்டமர் வராங்கல்ல மக்களே, அது அவங்களே இந்த கீழே இருக்கிறதையும் பார்த்து எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். பட் கேம் கம்பெனிக்காரங்க அந்த மாதிரி பண்ணல. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் ஒன்று தான். ஓ ஜூஸா இது? ஜூஸ் நான் அப்போ உள்ளே வைக்கலாமே. உள்ளே வச்சிடலாம். சூப்பரு. நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் வர மாதிரி வைக்கணும். ஓகே, ₹1 ப்ராஃபிட் வருது, பரவாயில்ல இருக்கலாம். ஓகே 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 ஃபாஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். ஸோ சன்ஃப்ளவர் ஆயிலா பாம் ஆயிலா ஒன்றும் புரியலையே என்ன ஆயில். சரி விடுங்க, என்ன ஆயிலாக வேணா இருந்துட்டு போகுது. கடைக்கு வர கஸ்டமர் பார்த்து வாங்குறது தான், நம்மெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. எக்கா இது? ஆமாம் எக்கு தான். ஸோ வச்சிடலாம். எக்கா மில்கா? ஓ மில்க்கு தாங்க அது. சரிங்க, நானும் கூட எக்குன்னு நினைச்சேன், பட் அது மில்க்கு. இது என்னதுப்பா? இது என்னடா ஹனி மாதிரி இருக்கு. இங்கே தான் அது வைக்கணும்னு காட்டுது, பட் அங்கே எதுவும் ஸ்பேஸ் இல்லையே. என்னடா பேசுறீங்க கண்ட்ரி? மேலே வாடா. வெறுப்பு ஏற்றாதீங்க. சரி இருங்க, இதை எடுத்து இப்போ நேராக வச்சிடலாம். இதை எடுத்து இப்படி வச்சுட்டு எப்படி கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கோம் ஸ்டாக்கு. நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளு. பொங்கடா கண்ட்ரி நினச்சேன். கீழே வை. தண்ணி தானே போட்டு தண்ணி. ஓகே, எண்ட் ஆஃப் த டே கொடுத்தாச்சு. எண்ட் ஆஃப் த டே கொடுத்ததில் நிறையா லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால் அடுத்த டேயில் செம்மையான ஒரு ப்ராஃபிட் எடுக்க பார்க்கலாம். ஸ்டார்ட் யுவர் நியூ டே. இதுலேயே போய் தூங்கிட்டு இது பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மக்களே. ஸோ நம்ம இன்னொரு இது ஒன்று ஆர்டர் போட்டுடலாம் இருங்க. காட்டில் தான் ஃபர்னிச்சர் போயிட்டு இந்த ரேக் ஒன்றா இது ஒன்று போதும். ஏன்னா பழம்லாம் நான் அவ்வளோ வாங்கி வைக்க மாட்டேன். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று போட்டலாம். இல்லை அது இதுக்கே பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது. ஏங்கடா நீங்கள் வேறு. சரி ஓகே, ஸ்டீல் ரேக் போட்டாச்சு. ஆர்டர் வர்றதுக்கு இன்னும் 50 நிமிஷம் ஆகுமா? சரி 50 செகண்ட்ஸ் ஆகுமா? ஓகே. தலைவர் ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. சார் அப்படியே இந்த சாக்கி எடுத்துட்டு வாங்க சார். என்ன சார் நீங்கள்? சரி அவர் அந்த இதெல்லாம் பொறுக்கிட்டு நம்மள்கிட்ட
வாங்குற நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் இன்னும் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதாங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்டு அப்புறம் கமெண்ட் அடிங்க. சரிங்களா? அப்புறம் கமெண்ட் அடிங்க. அதெல்லாம் பண்ணாமலே கமெண்ட் அடிச்சிங்கன்னா உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ஹார்ட் கொடுக்க மாட்டேன். பட் பண்ணிவிட்டு கமெண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் ஹார்ட் கொடுப்பேன். சரிங்களா? அதனால் அதை மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். 8 ரூபாயா? 8:15 போயிட்டு வாங்கக்கா. நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஸோ கேமர் விளாண்டு ரொம்ப நாள் என்னடா ஓகே லெவலப் சூப்பர் நல்ல ஒரு லெவலப் தான். 84 இப்படி டக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சோமா ப்ரோ பிளேயர் ஆகிடுங்க. நம்ம ப்ரோ பிளேயர் சாதாரண கேமில் மட்டும் நம்ம ப்ரோ பிளேயர் கிடையாதுங்க. இந்த மாதிரி கேம்ஸ்ல நம்ம ப்ரோ பிளேயர் தான். ஓகே 84 தக்கா போயிட்டு வாங்க. தக்காளி ஓ தக்காளி இல்லையா? சரி ஆப்பிள் பழத்தை பார்த்து தக்காளின்னு படிக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருக்கேன். சரி விடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீதெல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க மக்களே. சரிங்களா? போயிட்டு வாங்கக்கா. யார் இப்போ உங்களை மண்டே இந்த ஆட்டை ஆட்டுறோன்னா சொல்லுங்கள். நீங்கள் ஏன்ட்ட வந்து மண்டே ஆட்டிருக்கீங்க? 21.21 ஓகே. அண்ட் வந்துட்டு சவுண்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த சவுண்டு இப்பயுமே கேட்குது. சிஸ்டமில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே கேட்கும். அதனால தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு போவோமே. அதில் என்ன தப்பு? ஐயோ 50 ரூபா போயிடுச்சு. ஓகே 45 போயிட்டு வாங்கக்கா. நன்றி மறப்பது நன்று அல்லது அன்பை மறப்பது நன்று அப்படின்னு யார் சொன்னா? ஐயோ தெரியலையா? சரி விடுங்க. திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரு சொன்னா நமக்கு என்ன போவோம். ஓகே 14.89 ஏய் என்ன? ஓகே 14.89 ஓகே போயிட்டு வாங்க. சேஞ்சு தாதே பெரிய வேலையா இருக்கு. 324 ஓகே போயிட்டு வாங்கக்கா. நல்லபடியாக போயிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு சேஞ்ச் இல்லை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த டைம் நிறைய பொருள் வாங்குங்க. சேஞ்சு தானே. 24.63 ஓகே மக்களே. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லைக் டார்கெட் வந்து தட்டி விட்டீங்கன்னா இதோட அடுத்த பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாக நீங்களாம் கமெண்டில் கேட்குறதுக்கு முன்னாடி நானே போட்டுருவேன். அந்த 100 லைக்கோட டார்கெட் எப்போ அச்சீவ் பண்ணுறீங்களோ சரிங்களா? அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தொட கூட மாட்டேன் இந்த கேம் பிளேவை. சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதை பண்ணி விட்டு பார்த்துருக்கேன். சரிங்களா? அண்டு ஓகே ரைட். டக்குன்னு வாங்க 5 ஐயோ என்ன கதைன்னு தெரியலையே. சரி 5 மட்டும்தான்டா. அதுக்கப்புறம் கீழே சேஞ்சில் தான் கொடுக்கணுமா? 50 அப்புறம் ஒரு 8 ஓகே. சரி டக்குன்னு போங்க. பின்னாடி லைன் கட்டுறாதீங்க நீங்கள் வேற. 18.96 ஓகே போயிட்டு வாங்கக்கா. நல்லபடியாக போயிட்டு வாங்க. நன்றி வணக்கம். ஓகே இவங்களுக்கு 7 rupees + 29 கொடுக்கணும். என்ன கேட்குறீங்க? எக்கோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நாங்கள்லாம் அடாவடியா நாள் அடாவடி தோற அடா போடுற என்ன தோற. டக்குன்னு வாங்க. என்னங்க நீங்கள் வேற என்னோட இது வேற வந்துருச்சுங்க. சரி இருங்க ஒரே செகண்ட் போயிட்டு அந்த ரேப் வந்திருக்கு அதை எடுத்து செட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இங்கே வைக்க முடியாதுன்றானுங்க இல்லையா? ஐயோ இங்கேயும் வைக்க முடியாதா? ஏங்க அப்போ நான் எங்கெங்க வைப்பேன்? செல்லும் பண்ணலாமா இது நம்ம? ஓ ஓகே டே அப்படியே கீழே போயிடா. கீழே இந்த இடத்துல போயிடா. நான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்த ஒரு சைடு ஒதுக்கிட்டு அது வந்துட்டு நம்ம இந்த டே எண்டிங்கில் தான் வந்துட்டு பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும். சரி டக்குனுங்க. நிறைய பொருள் வாங்கியிருக்காங்களா அக்கா? நன்றிங்கக்கா. அடுத்த டைம் டெய்லி கடைக்கு வாங்கக்கா. நன்றி வணக்கம். போயிட்டு வாங்க. ஓகே 17.90 ஓகே நல்லபடியாக போயிட்டு வாங்கக்கா. இன்னும் இந்த சவுண்டு நல்லா தான் கேட்குது. கேமோட சவுண்டிங் நல்லா பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை அந்த கிங்கிங் அது கத்துதான் தெரியலையா? ஸோ லீவ்ச்சை கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு வந்தாலாம் இருங்க. ஸ்டாக் தீந்த இடத்துலலாம் இதை எடுத்து வச்சுருவோம். இப்படி வெடப்புல இப்போ சேல் ஆயிரும்ல. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளு உங்கள்கிட்ட கண்ட்ரி நான்சென்ஸ் பேச பார்த்துருப்போம்.
டக்குன்னு போய் போட்டு வந்துட்டு இப்போ கவுண்டரில் நிற்கிறவங்கள கவனிக்கலாம். சேஞ்சா 3 ரூபா 60 1 இதுக்காக இவ்வளோ நேரம் நின்றுருந்தீங்க. கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல, என்னக்கா நீங்கள்? ஸோ என்னக்கா இப்படி வெண்டீங்களாங்க்கா? சரி விடுங்க, டக்குன்னு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு நம்ம சேனலுக்கு வந்துட்டு மற்றவங்கள விட நம்ம சீக்கிரமாக தான் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம். பட் எனக்கு இது பத்தாது. ஏன்னா நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு தகுந்த அந்த ப்ராஃபிட் வந்து இது கிடையாது. ப்ராஃபிட்னா சொல்கிறது பிஸ்னஸ் ப்ராஃபிட் மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, டே இதை வெயிட்டா இங்கே ஃபஸ்ட்டு விடுங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு வந்து என்ன பண்ணுறது, என்ன பிரயோஜனம்? நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ண மாட்டீங்க. ப்ராஃபிட்னா ஒரு ஏம் இருக்கும் இல்லைங்க, ஒரு 1K அடிக்கணும் கூடிய சீக்கிரம். அண்டு இப்போதைக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் டக்குன்னு ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் 1K ரீச் பண்ணோம். ஸோ நிறைய வேலை இருக்குது மக்களே. முடிஞ்ச அளவு பார்த்தா வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு இன்னும் லோவிலேயே இருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஈஸியாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கோல் வந்துட்டு ரொம்ப சின்னது தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது தான் கோலு. சரிங்களா? அதை மட்டும் பண்ணி விட்டுருங்களேன் மக்களை. எப்படியாவது 100 சப்ஸ்கிரைபர் வர வச்சிட்டிங்கன்னா போதும். அண்ட் இந்த வீடியோக்கு நான் சொன்ன கோலையும் மறந்துடாதீங்க. அந்த கோலை ஞாபகம் வச்சுட்டு இந்த கோலை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் டார்கெட், அந்த இன்னொரு லைக் டார்கெட் அதை அச்சீவ் பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் நான் வந்துட்டு போடுவேன். இல்லையா அப்படியே இந்த கேம் வந்துட்டு கேஷுவலாக கை விட்ருவேன். அந்த நீங்கள் லைக்கு அந்த 100K, அந்த 100K கிடையாது, சரி 100ன்னா 100Kன்னு நினச்சாதீங்க. 100 வெறும் 100, சரிங்களா? வெறும் 100 தான். அதை வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் இதே மாதிரி தான் வச்சு ஓட்டிகிட்டு கிடப்பேன். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவு அச்சீவ் பண்ணிடுங்க மக்களே. தயவு செஞ்சு அச்சீவ் பண்ணிட்டு பாருங்கள். அந்த இதை மட்டும் அச்சீவ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 100 லைக்கு தானே, 100 லைக்கு. அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோக்கு எல்லாமே 100 லைக் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு 100 சப்ஸ்கிரைபரும் கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோம், நம்பிக்கை இருக்குது. மட்டும் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கலாம். திருப்பு. ஓகே ப்ளேஸ் இட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரேக்லேயும் நம்ம முடிஞ்சளவு ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வைப்போம். ஓகே அண்டு ஓப்பன். டே இது வேறு, நான் வேறு தெரியாமல் வச்சிட்ருக்கேன் கையை. ஓகே இது வச்சாச்சா? அண்டு ப்ரெட்டு வைக்கலாம். ஸோ ப்ரெட்டும் நல்லா தான் சேல் ஆச்சுங்க. ப்ரெட்டையும் குறை சொல்ல முடியாது. இது ஓகே. வேற என்ன இருக்கு? இது காஃபியா? இந்த காஃபி எங்கே வச்சேன்னா ஞாபகம் இல்லையா? இங்கே வைக்க முடியாது, எங்கேயுமே வைக்க முடியாதுடா. இதை என்னடா பேசுறீங்க? அப்போ திரும்ப எடுத்து இது எல்லாத்தையும் உள்ளே வைக்கணுமா? என்னங்க இது நியாயமாக இருக்கு? அநியாயமாக தெரியுது, அநியாயமாக. ஸோ இப்போ வந்துட்டு இது எடுத்து அது மேலே இன்னும் நிறைய ஸ்டாக் வந்து நம்ம கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். அண்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு 100 லைக் வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கேம்ப்ளோட லென்த்து, வீடியோ லென்த்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சமே அதிகப்படுத்துவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸ்டோரேஜா இதெல்லாம் நமக்கு இன்னும் வரவே இல்லைல்ல. ஓகே க்ளோஸ்டில் தான் இருக்குது. அதனால் டேவை எண்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்துட்டு ஓகேங்க, டோட்டல் ப்ராஃபிட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஓகே போன டைமை விட இந்த டைம் ப்ராஃபிட் கொஞ்சம் வச்சா தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்ட் என்னுடைய இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு, அங்கே என்ன இருக்கா? இதுவா? சரி இது நிறையா இருக்கு. கிஃப்டா? இது ஜெல்லியா? இருங்க, அப்போ ஜெல்லின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும்ல? வைக்க முடியாதா? சரிங்க, வைக்க முடியாதுன்னா ஃப்ரிட்ஜில் இடம் இல்லாதனால வைக்க முடியலையா என்னன்னு தெரில எனக்கு. பட் இப்போதைக்கு வைக்க முடியல மக்களே, சரிங்களா? ஓகே ப்ளீஸ். அண்டு
சாக்கோ ட்ரீம். இந்த சாக்கோ ட்ரீம் ஏன்டா கையோட எடுத்துட்டு வர? மில்க்கு. ஓகே. மில்க் இல்லை, ஜெல்லிங்க. இது ஜெல்லி தான். ஸோ பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. கண்ட்ரி நான் வெளியேற்றுறானே. டே இருடா. ஐயோ. ஓகே. ஸோ இப்போ கடையை ஓப்பன் பண்ணி விட்டு எங்க லேபர் யாராவது வேலைக்கு கூப்பிட முடியுமா? நான் ஹையர் ஏ கேஷியர் ஃபார் யூர் டூரு மேக் இதுவும் டிஷர்ட். இதுக்கு 50 ஸ்டோரேஜில் இருக்கு இது. ஸோ டிஸ்கார்ட் எம்டி பாக்ஸ். எக்ஸ்பென்ஷன். ஓகே. எக்ஸ்பென்ஷன் அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஓகே. லிங்க்ஸ். அந்த லிங்க்ஸ்ன்னு என்னன்னு தெரியலையே. தெரியல, பார்த்துப்போம். கஸ்டமர் வந்துட்டாங்கப்பா. ஸோ நான் கவனிக்கல, பார்த்து அவங்களுக்கு அனுப்பிவிட்டு இந்த டேலேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு பார்க்க முயற்சி பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? ப்ராஃபிட் தான் அதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் டார்கெட்டையும் அப்புறம் இந்த வீடியோவோட லைக் டார்கெட்டையும் ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இந்த கேமோட ப்ராஃபிட் ரீச் பண்ணுறது வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பிரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுப்பான். அப்படியெல்லாம் சொன்னாவது லைக் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் மக்களே. அப்பயும் பண்ண மாட்டீங்களா? என்ன பண்ணுறது? சரி விடுங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற யாருமே வந்துட்டு கேட்டவங்க கிடையாது. நம்மளோட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பற்றியா, அவங்கெல்லாம் வந்துட்டு கல் நெஞ்சக்காரங்க, கெட்டவங்க எல்லாமே வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. சரிங்களா? தலைவா என்ன தலைவா, கூட நிறைய ஐட்டம் வந்தீங்க. டக்குன்னு பார்த்தா கூடையில் இது மட்டும்தான் இருக்கு. சரி விடுங்க போயிட்டு வாங்க. ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்கன்றதுனால உங்களை நம்புறேன். இப்போ வாங்கியிருக்கீங்க அக்கா, நன்றிங்கக்கா. அடுத்த டைம் கண்டிப்பாக கிடைக்குவாங்கக்கா. அண்டு 97 ஓகே. போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்க்கா. சேஞ்சு கொடுக்குறதாங்க இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் இந்த மாதிரி இப்படி போடுறதெல்லாம் டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். நம்ம இந்த கார்டில் பண்ணுறது டெபிட் கார்டா? இது டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ என்னன்னு தெரியல. அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் இது என்ன கார்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. பட் எனக்கு தெரியல மக்களே. ஸோ பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த கார்டு தான் கொண்டு வராங்க. அந்த கார்டே கொண்டு வாங்கினே. சரிங்களா? சேஞ்சை வந்துட்டு கொடுத்து எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குண்ணே. ஐயோ, அதுக்குள்ளே சொல்லி வாங்க முடியல. அதுக்குள்ளே எப்படிக்கா வந்தீங்க? இரிட்டேட் ஆகுதா? பரவாயில்ல புடி அப்படின்னு வந்துட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. போயிட்டு வாங்கக்கா. உங்களுக்கு சேஞ்சு கிடையாதுங்கக்கா. ஸோ 24 இதுக்கேங்கக்கா 24 பைசா போயிட்டு அப்படின்னு சவுண்ட் விடுறீங்க. என்னங்கக்கா? என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிங்களா? 5 ஓகே. போயிட்டு வாங்கண்ணே தலைவரி. அடுத்த டைம் கண்டிப்பாக கடை பக்கம் வாங்க. ஸோ ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ், இந்த ஹாரர் கேம் பிளேஸ், காமெடி கேம் பிளேஸ்லாம் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் மக்களே. 80 ஓகே. ஆனால் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியும்ல. ஓகே, சிஎன்ஜின்னு ஒரு ப்ரோ பிளேயர் வந்து இருக்காரு, வெளித்தனமான ப்ரோ பிளேயர். அவர் வந்துட்டு நல்ல ஒரு யூடியூபர், நல்ல ஒரு கேமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம புகழ் தெரியட்டும். என்னப்போ சரிங்களா? காசா பணமா 2-3 பேர் போன வாங்கி நீங்களே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்ல, தட்டி விட்டுங்க, பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஸோ 42 அண்டு தப்பா பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பெல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்க. அண்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. 20 சேஞ்சு தரது ரொம்பவே கொலாப்ஸாக இருக்குங்க. சரி விடுங்க, டக்குன்னு இதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வேணும் போல. டக்குன்னு தரதுக்கலாம். ஆனால் மல்லிகை கடையிலே வேலை பார்த்தேன். சொல்லுங்க, மனசாட்சி இருக்குதா? எல்லாரும் வந்து சேஞ்சு கேட்குறீங்க. என்னை பார்த்தா எப்படி சரி அப்பாவி ஜீவனை போட்டு இப்படி சேஞ்சு கொடுமைப்படுத்துறீங்களாடா. சரி விடுங்க, யாரு என்ன சொல்ல முடியும்? நம்ம கடை நம்ம தான் பண்ணி ஆகணும். 22 போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க. ப்ளூ சட்டக்காரனே உங்களுக்கு நியூ சர்வீஸ் ஆர் அவைலபிள், நியூ எக்ஸ்பேன்ஷன் அவைலபிள்ன்றானுங்க. என்ன அப்போ கடை போயிடுச்சா? போதா பை ஏ நியூ செக்ஷன் டு இன்க்ரீஸ் சைஸ். பை ஏ நியூ செக்ஷன் அப்ஜெக்டிவ்ல வந்திருக்கு.
ஓகே, அப்ஜெக்டிவ்லேயே வந்துருக்குன்னா அது வந்துட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே விஷயம் இருங்க, இவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சேஞ்சு கொடுத்து தள்ளி விட்டுருவோம். தாட்டி விட்டுருவோம், தள்ளி விட்டுருவோன்னு வருது. 3.89. ஓகே ஓகே, போயிட்டு வாங்கினேன் டக்குன்னு போயிட்டு வாங்கினேன். கஸ்டமருக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கும் நிறைய வேலை இருக்குது, கஸ்டமருக்கு நிறைய வேலை இருக்குது. விடுங்க 2072. ஓகே ஓகே ஓகே, வேமா. ஸோ இப்போன்னு பார்த்து தான் வருவானுங்க. எப்போ வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் வருவானுங்க. ஆனால் வரணும்னு காத்து கொண்டு இருப்போம் பாருங்களா, அப்போல்லாம் வந்தே தொலை மாட்டானுங்க. நாசமாக போனவங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி விடுங்க, கடைக்கு வர கஸ்டமரை வேணாம் நான் சொல்ல முடியும். அவங்க வந்து தான் தீருவாங்க, நம்ம கொடுத்து தான் தீரணும். 11. ஓகே, போயிட்டாங்க. ஸோ நம்ம ஷாப் வந்துட்டு இப்போ லெவல் 11க்கு வந்துட்டு அப்கிரேட் ஆகிருக்கு. இந்த 68. டேய் என்னடா நானும் பாட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கீங்க, போங்கடா. சரி, இப்போ நான் கார்ட்டில் போயிட்டு இதில் தான் எக்ஸ்பென்ஷன் இருக்கா அட்டு லெவல் 12. சரி, அன்லாக் எக்ஸ்பென்ஷன் கொடுத்தா ஒன்றும் நடக்கலையே. இதெல்லாம் அன்லாக் லெவல் 12ன்றாங்க. எக்ஸ்பென்ஷன், ஓ இது எக்ஸ்பென்ஷனா? ஸோ 600 ரூபா கொடுத்தா எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு செக்ஷன் 1 நமக்கு இதுவாகவும் போட்டிருக்கு, பார்க்கலாமே. 900 ரூபா கொடுத்தா செக்ஷன் 2வும் பெருசாகவும் போட்டிருக்கு. பெருசாச்சா கடை? இல்லையா, பெருசு ஒன்றும் அவ்வளோலாம் ஆன மாதிரி தெரியலையே. ஸ்டாக் ஆனால் கிளியராக இருக்குவா, பெருசான மாதிரி தெரியல கடை, ஆனால் ஸ்டாக் வந்துட்டு கிளியராக இருக்கா. அதனால் வந்துட்டு நம்ம டக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வைப்போம் ப்ராஃபிட்டுக்கு. என்ன இப்போ குறை சொல்லுங்க, ஃபுல்லாக வைப்போம். எவன் கேட்க முடியும், யார் கேட்பா? நம்ம கடைங்க, நம்ம கடை ஜெல்லி. டெல்லிக்கு வந்துட்டு ஒரு ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி வச்சுருக்கேன். நம்ம வர்றதை விட அதிகமாக ப்ராஃபிட் வச்சு விற்றா தான் வந்துட்டு நிறைய கேஸ் ஆகும் போகலாம். சரி விடுங்க, அப்படி சொல்ல இருந்துப்போம். கடைக்கு அந்த கஸ்டமரை சற்று பொறுமை காத்திருக்கும். பிகாஸ் வந்துட்டு அண்ணி வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா வருவேன். என்ன சோப்பா டிட்டர்ஜென்டா வேறா? சரி இது வேறு பார்த்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது மக்களே. சோப்பா டிட்டர்ஜென்டா? யூ கேன்ட் எண்ட் த டே வித்தவுட் டீலிங் வித் ஆல் த கஸ்டமர். யூ கேனாட். ஓ, டீல் கஸ்டமரை வந்துட்டு டீல் பண்ணலன்னா இந்த டே வந்துட்டு எண்ட் பண்ண முடியாதாங்க. ஏங்கா இது எனக்கு தெரியாதாங்க்கா, என்னக்கா நீங்கள் பேசுறீங்க? சரி விடுங்க. 7.78. ஓகேக்கா, போயிட்டு வாங்கக்கா. நன்றி, வணக்கம். இப்போ பாருங்க எவ்வளோ வேகமாக வந்துட்டு பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். 75. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. நான் ஏதோ ஃப்ளூக்கில் அழிச்சு விட்டேன், கரெக்டாக வந்துருச்சு. சரி விடுங்க. 3.51. டக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஏன்னா வேடிக்கை பார்க்குறீங்க. இந்த 8.23. ஓகே. டக்குன்னு நோ கஸ்டமர்ஸ் வில் கம் நைட்டு. ஓகே கம் நைட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா வந்துட்டு நைட்டில் கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்கடா பைத்தியக்கிறப்பல அப்படின்றாங்க. அக்கா அது எனக்கு தெரியாதாங்க்கா, சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியுமா? குழந்தை நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க அக்கா என்னக்கா நீங்கள் எப்படி வந்துட்டீங்கக்கா? சரி விடு. ஓகே. டே என்னடா இப்படி பண்ணுற நீ? அதுக்கு மேலே இருக்கேடா கோமாளி. இந்த பாமாயெல்லாம் எடுத்துங்க, சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃபேமஸ் போல விழுங்க நாட்டு வரை வந்திருக்கேன், பரவாயில்லையே. சரி, அண்டு என்ன சாக்கோ பட்டர் மாதிரி இருக்கேன். கிரிசி அந்த லிமிட்ஸ்னு ஒரு கார்ட்டூன் இருக்குங்க, நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நானும் சின்ன வீட்டில் நிறைய அந்த கார்ட்டூன்லாம் பார்த்துருக்கேன். அந்த கார்ட்டூனில் வருங்க இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ தெரியும், அதனால தான் அதில் வர மாதிரியே இருக்குங்க. ஏங்க பார்த்தீங்களா? ஆமாங்க, கடை வந்துட்டு ரியலாகவே பெருசாக இருக்குங்க. நமக்கு தான் வந்துட்டு தெரியல. ஸோ எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு கடை, செம்மவே பெருசாக இருக்கு. ஓகே, இப்போ எடுக்க முடியாதா? ஐயோ டேய், நான் வேற இதில் எடுத்தாகணுமேடா. டேப். ஓ ஓகே, ஃபர்னிச்சரோட அப்படியே பின்னாடி பிளேஸ் இட் எஸ்மிகேட் ஆப்ரேக்கேட். டே என்னடா பேசுறீங்க? ஓகே, அண்டு
இந்த ஃப்ரிட்ஜை இந்த சைடு வைக்கலாம்ப்பா, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ கடை அழகாக இருக்கணும், அழகா. அதனால் ஃப்ரிட்ஜை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணலாமா? ப்ளேஸ் ஷீட். ஓகே, ஸோ ஃப்ரிட்ஜை ப்ளேஸ் பண்ணியாச்சா? அடுத்து இது நல்ல வேலை ஃபர்னிச்சர் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பண்ணுற மாதிரி இல்லை, வெக்ஸ் ஆகிருப்பேனாலும். ஓகே, அண்டு ப்ளேஸ் ஷீட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்டோடதையும் அப்படியே ப்ளேஸ் பண்ணி நவுத்தி கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிடலாமா? இருங்க, ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரூட்டு எதுவுமே ஃப்ரூட்டே ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரூட்டு கொஞ்சம் ஆர்டர் போட்டு தான் நம்ம தூங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இதோட வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்றவங்க நம்ம லைக்கோட அந்த எப்படி சொல்கிறது, லைக்கோட அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுங்க. வெறும் 100 தான். ஸோ வெறும் 100Kலாம் கிடையாது, வெறும் 100 மட்டும் எப்படியாவது அச்சீவ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 6 வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம 100 சப்ஸ்கிரைபர் போகிறக்காண்டிய வேலையும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க ஒரு சைடு. அப்போ தான் ரெண்டுமே வந்துட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.